இந்த மாதிரி ஒரு வாட்டி தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கப் அளவு உளுந்து எடுத்துகிட்டு நல்லா 2-3 வாட்டி கழுவிக்கிங்க. கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. அரை மணி நேரம் ஊறினா போதும், உளுந்து ஊறிடும். ஊறின உளுந்து எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. அரைச்ச மாவை எடுத்துட்டு எந்த கப்பில் உளுந்து எடுத்தோமோ அதே கப்பில் நல்லா கோபுரம் மாதிரி வச்சு ராகி மாவு எடுத்துக்குங்க. அதையும் போட்டு கல்லுப்பும் போட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. அரைச்ச மாவு ஒரு பவுலில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து நம்ம தோசை ஊற்றுனா நல்லா சாஃப்டான உளுந்த மாவும் ராகி மாவும் கலந்த தோசை நமக்கு கிடைக்கும். இது உளுந்து போட்டுருங்காட்டி நமக்கு உடம்புக்கு நல்லது, ராகி மாவும் நம்ம உடம்புக்கு நல்லது. இதே கருப்பு உளுந்தாக இருந்தால் இன்னும் நமக்கு ரொம்ப நல்லது. பெண்களுக்கு இந்த இடுப்பு வலி இதெல்லாம் இந்த கருப்பு உளுந்து சாப்பிட்டா வராதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.